கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் இரண்டாவது பகுதியாக தேர்தல் நடக்கிறது. இதுதான் இறுதி. இன்று மாலையுடன் 5 மாநில தேர்தல்கள் முடிவடையும். முக்கியமாக மேற்கு வங்கத்தில் மட்டும்தான் 2 பகுதிகளாக தேர்தல் நடக்கிறது. ஸோ அதுவும் இன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணிக்குள்ள முடிஞ்சு போயிடும். நாங்கள் இன்னைக்கு தேர்தல் நடக்குது. மம்தா பானர்ஜி இதில் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. அவர்கள் பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு. எதனால அப்படின்னு பார்ப்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரே இர்ரெகுலாரிட்டி, முறைகேடாக பல விஷயங்கள் நடக்குது. புதிதாக ஆட்கள் உள்ள அவங்க ஓட்டிங் ப்ராசஸையே அஃபெக்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. அதுவும் முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னா, சிஆர்பிஎஃப் பற்றி, அதாவது துணை இராணுவப்படை. துணை இராணுவப்படை ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்கு. ஆனால் அவங்க அந்த கோர்ட் ஆர்டரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். நாங்கள் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவதூறு நோட்டீஸ் கொடுக்குறோம். இவ்வளவு பேர் அப்சர்வர்ஸ் அப்படிங்கிற பேரில், நுண் பார்வையாளர்கள், மைக்ரோ அப்சர்வர்ஸ், பார்வையாளர்கள் அப்படிங்கிற பேரில் வெளி மாநிலங்களில் இருந்து இங்கே அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் பாரதிய ஜனதா சொல்றதை செய்கிறாங்க. சுற்றி பாருங்க, எங்களுடைய போஸ்டர்ஸை மட்டும் கிழிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்படியா தேர்தல் நடக்கும்? பாருங்க, இங்க எவ்வளவு போலீஸும் துணை ராணுவ படையும் இருக்காங்க. இதெல்லாம் புதிதாக உள்ளே வரக்கூடிய மக்கள். இவங்க தன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்க. அவங்க பயங்கரவாத செயலில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். இன்னைக்கு 142 இடங்கள், அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இடங்கள், பாதிக்கு சற்றே குறைவான இடங்கள் இன்றைக்கு தேர்தலுக்கு போகுது. 23ஆம் தேதி பாதிக்கு சற்றே அதிகமான இடங்கள் தேர்தலுக்கு போச்சு. இந்த இன்றைக்கு தேர்தலுக்கு போகக்கூடிய அதுக்கு வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர்னா 3.21 கோடி. அதில் ஆண்கள் 1.64 கோடி, பெண்கள் 1.57 கோடி. அது தவிர மூன்றாம் பாலினத்தவர் 792. இன்றைக்கு 1448 வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. அதில் 220 பேர் பெண் வேட்பாளர்கள், 41,001 வாக்குச்சாவடிகள். அதில் 8000 வாக்குச்சாவடிகள் முழுமையாக பெண்களே நிர்வகிக்கக்கூடிய வாக்குச்சாவடி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேஸ். ஏன்னா சென்ற 2021 தேர்தலின் போது இந்த 142 தொகுதிகளில் பெருமளவு, கிட்டத்தட்ட 120க்கு மேலே திரிணாமுல் காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணியிருந்தது. மிக குறைவான இடங்கள் தான் இந்த இடத்துலேருந்து, இந்த 142 தொகுதிகள்லேருந்து பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்தது. அப்போ பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் இன்றைக்கு நடக்கக்கூடிய தேர்தலில் கணிசமான இடத்தை பெறணும். ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் போலிங்கில் பெரும்பான்மையான இடங்கள் பிஜேபிக்கு தான் கிடைக்க போகுது. ஆனால் இன்றைக்கு நடப்பதில் பிஜேபிக்கு எவ்வளவு கிடைக்கிறது என்பதை வைத்து தான் பிஜேபி ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு தெரியும். அதுவும் இன்றைக்கு மாலையே ஒரு எக்ஸிட் போல் வந்துடும். ப்ராபப்ளி 7:30 மணி சமயமாக அல்லது 8 மணிக்குள்ளாக இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பெங்காலுடைய ரிசல்ட்ஸ் நமக்கு ஸ்க்ரீனில் வர ஆரம்பிக்கும். தொலைக்காட்சிகள் அதை நிறையா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. 7:30லேருந்து 8க்குள்ளே அப்படின்னு நான் கணிக்கிறேன் இது வரத்துக்கு. அதில் என்ன சர்ப்ரைசஸ் இன் ஸ்டோர் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. பட் இந்த முறை சென்ற முறையை விட இந்த முறை மேற்கு வங்கத்தில் 2 ஃபேஸில் முடிச்சிட்டாங்க. போன முறை அதை விட நிறையா இருந்தது. பல கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. பெரும்பாலும் வன்முறை சென்ற முறையெல்லாம் இருந்த அளவுக்கு வன்முறை இல்லை, ஆனாலும் வன்முறை இருந்தது. மற்ற மாநிலங்களை எல்லாம் ஒப்பிடும்பொழுது பார்த்தால் மேற்கு வங்கத்தில் வன்முறை அதிகம். இப்பொழுதே அந்த வாக்குச்சாவடிகள் பற்றின பிரச்சனை, வாக்குப்பதிவு எந்திரங்கள் பற்றின குறை, பல பேர் எஸ்ஐஆர்லேருந்து இப்போ வரிசையாக குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா, மம்தா பானர்ஜியுடைய குற்றச்சாட்டுகள் அல்லது அவருடைய கட்சியினருடைய குற்றச்சாட்டுகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வச்சுப்போம். எஸ்ஐஆர் ப்ராசஸில் முக்கியமாக பல 10 லட்சம் பேர்களை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக எங்களுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுகிறது. அந்த 2வது பாட்டு நான் சொல்கிறது. அதே மாதிரி வெளி மாநிலங்களில் இருந்தெல்லாம் எண்ணற்ற தேர்தல் ஆணைய அப்சர்வர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று, தேர்தல் ஆணையம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த உடனேயே முக்கியமான அதிகாரிகளை எல்லாம் தூக்கி போட்டுருச்சு. அப்போ தன் இஷ்டத்துக்கு தாங்கள் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் செய்கிறது. அவங்க கொண்டு வர துணை இராணுவ படை சிஆர்பிஎஃப்லாம்
முழுக்க முழுக்க பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாளர்களாக நடந்து கொள்கிறார்கள் அப்படின்லாம் வந்து வரிசையான ஒரு சில குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. மாறாக பாரதிய ஜனதாவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதற்கு நிறைய எவிடன்ஸும் இருக்குது. சென்ற முறையெல்லாம் தேர்தல் முடிவடைந்ததற்கு பிறகு பல நாட்கள் பாரதிய ஜனதா ஆதரவாளர்களை திரிணாமுல் காங்கிரஸ் ஊர் ஊரா, கிராமம் கிராமமா, வீடு வீடா புகுந்து அடிச்சாங்க. இதுக்கு வந்து எண்ணற்ற எவிடன்ஸ் வந்து அப்பொழுதே கொடுக்கப்பட்டது. நீ வந்து பாரதிய ஜனதாவுக்கு இவ்வளவு வாக்கு கொடுத்த, இவ்வளவு ஓப்பனா வந்து அவங்கள எப்படி நீ சப்போர்ட் பண்ண அப்படின்னு அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு செயல் வந்து வேற எங்கேயுமே நடக்கல. ஆனால் அது வந்து பாரதிய ஜனதாவின் ஆதரவாளர்களை எந்த விதத்திலும் மட்டுப்படுத்தவில்லை. இந்த முறை இன்னும் அதிகமாகத்தான் பாரதிய ஜனதாவின் ஆதரவு பெருகி இருக்கிறது. ஆனால் அந்த பெருகிய ஆதரவு என்பது மம்தா பானர்ஜியை தோற்கடிக்குமா? அதுக்கு வந்து மிட் பாயிண்ட்டை தாண்டி வர்றதுங்கிறது வந்து அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. பயங்கர காம்படிஷன் அங்கே போயிட்டுருக்கு. இதை பற்றி நம்ம நேற்றைக்கு ஒரு காணொலி பண்ணியிருந்தோம். அதில் முக்கியமாக நம்ம சொன்னது வந்து 3வது பிளேயருக்கு எவ்வளவு வாக்கு போகுதுங்கிறது தான். இப்போ 3வது இடத்துல இடதுசாரிகள் இருக்காங்க. இப்போ இடதுசாரிகள் பெறக்கூடிய வாக்குகள் தான் பாரதிய ஜனதாவை தோற்கடிக்க அல்லது ஜெயிக்க வைக்க போகிறது. அதுலேயே பின்னூட்டம் போட்டவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, ஆமாம் இடதுசாரிகளுக்கு வாக்களிப்பவர்கள் தான் போய் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எழுதுறாங்க. அவங்களுக்கு புரியல. பொதுவாக ஒரு மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் பாரதிய ஜனதாவுடைய ஆதரவாளர்களுக்கும் இடதுசாரிகளோட ஆதரவாளர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. சித்தாந்த ரீதியில் சம்பந்தம் இருக்காது. ஆனால் மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை நீங்கள் இந்த இடத்துல நம்ம வந்து பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்க வேண்டுமா அல்லது இடதுசாரிகளுக்கு வாக்களிக்க வேண்டுமான்னு யாருமே யோசிக்கல. அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள்னா, இன்கம்பண்ட் யாரு? திரிணாமுல் காங்கிரஸுக்கு வாக்களிக்க வேண்டுமா அல்லது வேறு ஒரு எதிர்க்கட்சிக்கு வாக்களித்து திரிணாமுல் காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டுமா? அவ்வளவுதான் அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது. என்னாச்சு? 2 தேர்தல்களுக்கு முன்னாடி 2011 எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் முறையாக திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிக்கிறது. அப்ப காம்படிஷன் என்ன மாதிரி இருந்தது என்றால், திரிணாமுல் காங்கிரஸுக்கும் இடதுசாரிகளுக்கும். அதற்கு முன்பு வரை 2006 2011 காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் இடதுசாரிகள். அவர்கள் இடதுசாரிகள் ஒரு 30 வருஷமா ஆட்சியில் இருக்காங்க. அதோடைய இறுதி ஆட்சி காலம் என்பது 2006 2011. இந்த 2011 தேர்தலில் தான் நாம் நேற்றைக்கு சொன்ன மாதிரி இந்த நந்திகிராம் போராட்டம் நடக்கிறது. சிங்கூர், நந்திகிராம் 2 இடத்துலையும் போராட்டம் நடக்கிறது. அதன் விளைவாக இடதுசாரிகள் கடுமையாக தோற்கடிக்கப்படுகிறார்கள். ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி செய்ததற்கு பிறகுதான் தோற்கடிக்கப்படுகிறார்கள். சும்மா ஆட்சி மாறி மாறியெல்லாம் வரல. அப்படி அவர்களை தோற்கடிக்கும் பொழுது கிரெடிபிள் அல்டர்னேட்டிவ் யாரு அப்படின்னு பார்த்தா திரிணாமுல் காங்கிரஸ் தான் என்று திரிணாமுல் காங்கிரஸ் மேலே வருது. இடதுசாரிகள் கீழே போகிறார்கள். பாரதிய ஜனதாவுக்கு சில இடங்கள் தான் கிடைக்குது. அப்படிதான் பாரதிய ஜனதா ஒரு ஸ்லைட்லி பிக்கர் என்ட்ரி கொடுக்குது. 2016 தேர்தல் நடக்கும் பொழுது ஏற்கனவே இடதுசாரிகளுக்கு வாக்களிப்பவர்கள் நிறைய பேர் அப்படியே பாரதிய ஜனதாவை நோக்கி நகர ஆரம்பிக்கிறார்கள். பாரதிய ஜனதா பெறக்கூடிய இடங்கள் மேலும் அதிகமாகுது. 2021 தேர்தல் வரும்பொழுது கிட்டத்தட்ட பெருமளவு இடதுசாரிகளுக்கு வாக்காளர்களாக இருந்தவர்கள் அப்படியே பாரதிய ஜனதாவை நோக்கி நகர்கிறார்கள். அப்ப எப்படி இடதுசாரி வலதுசாரி அப்படின்லாம் இல்லைங்க. மம்தா பானர்ஜிக்கு எதிர்ப்பு. அப்ப என்ன முடிவுக்கு மக்கள் வருகிறார்கள் என்றால், வங்காள மக்கள் வருகிறார்கள் என்றால், நமக்கு மம்தா பானர்ஜி கூடாது. மம்தா பானர்ஜி கூடாது என்றால் அவரை தோற்கடிக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா தான். அதனால் பாரதிய ஜனதாவை நோக்கி போவோம் என்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். அப்படித்தான் மக்கள் வந்து நாங்கள் இடதுசாரிகள் இல்லை, நாங்கள் வலதுசாரிகள் அப்படின்லாம் சொல்றவங்க இல்லை. அந்த தேர்தலையே 2021 ஜெயித்து விடலாம் அப்படின்னு பாரதிய ஜனதா கனவு கண்டது. ஆனால் பல இடங்கள்ல, முக்கியமாக அவங்க வந்து பெங்காலி பத்ரலோக் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர்கள் பத்ரலோக் ஆட்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவை தங்களுடைய விருப்ப கட்சியாக பார்க்கவில்லை. அதனால் அவர்கள் தொடர்ந்து மம்தா பானர்ஜிக்கே வாக்களிக்கிறார்கள். விளைவு மிகப்பெரிய வெற்றியை மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் பெறுகிறது. ஆனால் 2வது பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா அப்பொழுதே ஆகிவிடுகிறது. 70க்கும் மேற்பட்ட இடங்களை பெறுகிறார்கள். அடுத்த ஸ்டெப் இது. 4வது தேர்தல் தொடர்ச்சியாக மம்தா பானர்ஜி வெற்றி அடைய போகிறாரா அல்லது பாரதிய ஜனதா மம்தா பானர்ஜியை தோற்கடித்து விட்டு முதல் முறையாக வங்காளத்தில் ஆட்சி அமைக்க போகிறதா? அவ்வளவுதான் இந்த கேள்வி.
அப்போ இடதுசாரிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுக்கு தள்ளப்பட்டு கொண்டே தான் இருக்கிறார்கள். இப்போ இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, கடந்த 15 ஆண்டுகளாக இடதுசாரிகளுடைய வாக்கு சதவிகிதம், இடங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். என்ன ஓட்டு சதவிகிதம் அவர்களுக்கு கிடைக்கிறது? இதில் வந்து 4வதா ஒரு பிளேயர், 5வதா ஒரு பிளேயர்லாம் இருக்காங்க. 4வது காங்கிரஸ், அங்கேருந்து அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம். நம்ம பார்க்க வேண்டியது எத்தனை சதவிகித வாக்குகள் மம்தா பானர்ஜிக்கு கிடைக்கப் போகின்றன, எத்தனை சதவிகிதம் பாரதிய ஜனதாவுக்கு, எத்தனை சதவிகிதம் இடதுசாரிகளுக்கு. இந்த 3 பிக்சர் தெரிஞ்சிருச்சுன்னா சென்ற தேர்தல் 2021 இவர்கள் பெற்ற வாக்கு சதவிகிதம் என்ன, இப்பொழுது இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு சதவிகிதம் என்ன. மம்தா பானர்ஜிக்கு குறைந்து பிஜேபிக்கு சற்றே அதிகமாகி, கணிசமாக அதிகமாகி, நீங்கள் நம்பர் 1 வாக்கு சதவிகிதம் இருக்கணுங்கிறதுல இடங்களை அதிகமாக பெறுவதற்கு. ஆனால் அது வந்து ரீஜனாக வச்செல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் அதை நம்ம அந்த கால்குலேஷன்லாம் இப்போ போட வேண்டாம். எக்ஸிட் போல் என்ன சொல்லுதுன்னு இன்றைக்கு மாலை வரப்போகிறது, பார்ப்போம். பார்த்துவிட்டு நான் அது குறித்து நாளை பேசுகிறேன். இப்பொழுதைக்கு ஃபைட் வந்து டஃப்பாக இருக்கும். 2 பேரில் யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம். யார் ஜெயிக்கப் போகிறார்கள், தோற்கப் போகிறார்கள் என்பதை எப்படி தமிழகத்தில் திமுக அதிமுக ஜெயிக்குமா என்பதை விஜய் முடிவு செய்ய போகிறாரோ, அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் திரிணமுலா அல்லது பாஜகவா என்பதை இடதுசாரிகள் ஒரு விதத்தில் முடிவு செய்ய போகிறார்கள், குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ வாக்குகளை வாங்கி. அது பார்ப்போம் அது என்ன நடக்கிறது என்று. ஆனால் ஒரு விதத்தில் தேர்தல் ஆணையத்தின் மீது பழி சுமத்தும் வேலையை ஆரம்பித்து விட்டார் மம்தா பானர்ஜி. அதன் விளைவு என்ன அப்படிங்கிறத இன்று மாலை பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.